பருவமழை குறைவால் நீலகிரியில் ஸ்பிரிங்லர் மூலம் தண்ணீர் பாய்ச்சும் நிலை உருவாகியுள்ளதால் விவசாயிகள் வேதனையில் உள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் பந்தலூர் மற்றும் கூடலூர் உள்ளிட்ட மாநில எல்லைகளில் அவ்வப்போது தென்மேற்கு பருவமழை பெய்து வரும் நிலையில் ஊட்டி, குந்தா, குன்னூர் போன்ற பகுதிகளில் மழை குறைந்தே காணப்படுகிறது. எப்போதும் ஜூன் 1ஆம் தேதிக்கு முன்னதாகவே துவங்கும் பருவமழை இம்முறை குறைவாகவே பெய்து வருகிறது. இதனால் விவசாயிகளுக்கு போதுமான தண்ணீர் கிடைக்காமல் அனைத்து அணைகள் மற்றும் நீரோடைகள் வறண்டே காணப்படுகின்றன. இதனால் தண்ணீருக்காக விவசாயிகள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இதனால் பெரும்பாலான பகுதிகளில் தண்ணீர் பாய்ச்சும் மைக்ரோ ஸ்பிரிங்லர் மூலம் விவசாயிகள் தண்ணீர் பாய்ச்சி வருகின்றனர். தேனியில் சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஒற்றை சாதி சான்றிதழ் வழங்க அரசாணை வெளியிட கோரி டிஎன்டி மக்கள் முன்னேற்றக் கழகத்தினர் போஸ்டர் ஒட்டி தமிழக முதல்வருக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிப்புக்கு முன்பாக தமிழக முதல்வர் தமிழகத்தில் உள்ள சீர் மரபினருக்கு இரட்டை சான்றிதழ் முறையை மாற்றம் செய்து டிஎன்டி என்ற ஒற்றை சான்றிதழ் முறையில் சாதி சான்றிதழ் வழங்கப்படும் என அறிவிப்பு வெளியிட்டார். தற்பொழுது தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர் துவங்கி நடைபெற்று வரும் நிலையில் ஒற்றை சான்றிதழ் அரசாணை முறையை வெளியிட கோரிக்கை வைத்து தேனி மாவட்டம் முழுவதும் டிஎன்டி மக்கள் முன்னேற்றக் கழக அமைப்பினர் போஸ்டர் ஒட்டி கோரிக்கை வைத்துள்ளனர். செங்கத்தில் பள்ளி கட்டிடம் தரமற்ற முறையில் உள்ளதால் புனரமைப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பல்வேறு கிராம பகுதிகளில் இருந்து சுமார் 1000க்கும் மேற்பட்ட மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் சுமார் 40 ஆண்டுகள் பழமையான இப்பள்ளியின் பிரதான கட்டிடம் அடித்தளம் தூண் பழுதடைந்துள்ளதாகவும் இதனை புனரமைக்கும் பணி உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆனாலும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் மழை நீரால் ஊறி சிமெண்ட் பூச்சிகள் எந்நேரத்திலும் மாணவிகள் மீது விழும் அபாய நிலை உள்ளதால் பள்ளிக் கல்வித்துறை நிர்வாகம் உடனடியாக புனரமைப்பு பணியினை மேற்கொள்ள வேண்டும் என மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஊழியர் சங்கத்தின் சார்பில் 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள தமிழக அரசு போக்குவரத்து கழகம் முன்பு கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை உடனே துவங்க வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், ஊழியர்களுக்கு நிறுத்தப்பட்டுள்ள அகவிலைப்படி உடனே வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரத்தில் கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி அடுத்த கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் சம்பவத்திற்கும் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை கட்டுப்பாட்டில் வைக்க தவறியதற்கும் பொறுப்பேற்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் என கோரிக்கையை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார். அந்த வகையில் காஞ்சிபுரம் மாவட்ட அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம் தலைமையில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் வாலஜாபாத் கணேசன், மைதிலி திருநாவுக்கரசு உள்ளிட்ட அதிமுக மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.